Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா before, after, during இது மூணையுமே நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய சென்டென்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இது மூணுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்றது வந்து நிறைய பேர் தெரியாம சென்டென்ஸே கன்ஃபியூஸ் பண்ணி வேர்ட்ஸை மாத்தி மாத்தி போட்டுலாம் வந்து நிறைய பேர் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இங்கிலீஷ்ல பேசணும்னு கூட நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கு. ஆனா நிறைய சென்டென்சஸ்க்கு நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து மீனிங் தெரியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல்ல டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டு போறோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுதான் இந்த 3 வேர்ட்ஸோட மீனிங் அண்ட் அதை எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸா உருவாக்கி அதுல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் பிஃபோர்னா என்னன்னா முன்னாடி நடந்தது. ஓகேவா? பிஃபோர் லஞ்ச், பிஃபோர் ஈட்டிங், சாப்பிடுறதுக்கு முன்னால், பல் தேய்க்கிறதுக்கு முன்னால், அண்ட் தென் வெளியே போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்ப அந்த முன்னாடி அப்படின்றதுக்கு we will be using before, right? நெக்ஸ்ட் ஆஃப்டர்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம், குளிச்சதுக்கு அப்புறம், பல் தேய்த்ததற்கு அப்புறம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஆஃப்டர். அப்புறம், அதுக்கு அப்புறம் அப்படின்லாம் சொல்லும் போது ஆஃப்டர் யூஸ் பண்ணணும். டியூரிங் எதுக்காக யூஸ் பண்றோம்னா நடந்துட்டு இருக்கும் பொழுது. ஓகேவா? டியூரிங் த கிளாஸ் ஆர்ஸ், டியூரிங் த எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்னது? எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது. ஓகேவா? எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது காப்பி அடிக்காதீங்க, டோன்ட் காப்பி டியூரிங் யோர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து டியூரிங் அப்படின்றதுக்கு மீனிங். இப்போ நம்ம இந்த தமிழ் சென்டென்ஸ்லாம் அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கத்துக்கலாமா? ஓகே. நான் காலை உணவுக்கு முன்னால் பல் துலக்குவேன். முன்னால்னா என்ன அர்த்தம்? பிஃபோரா? ஓகே, அப்படியே இங்கிலீஷா சென்டென்ஸ் கன்வெர்ட் பண்ணுங்க பார்க்கலாம் என் கூட. நான், ஓகே, யூ கேன் ஆல்சோ கமெண்ட். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நான்னா என்ன? ஐ. ஓகேவா? பல் துலக்கிறதுக்கு என்ன? பல் துலக்கிறது தான் இந்த இடத்துல ஆக்ஷன் வெர்ப், ரைட்டா? சோ ஐ பிரஷ் மை டீத். முன்னால் அப்படின்னு என்ன சொல்லிருக்கான்? பிஃபோரா? சோ ஐ பிரஷ் மை டீத் பிஃபோர். காலை உணவு என்ன சொல்லுவோம்? காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளவுதான், சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாவே சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். சீக்கிரமா பேசவுமே நீங்க கத்துக்கலாம். ஐ பிரஷ் மை டீத் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். நான் பல் துலக்கிறேன் எப்போ? பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி. அப்போ இந்த இடத்துல நான் பிஃபோர் யூஸ் பண்றேன். ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வகுப்பு முடிந்த பிறகு அவள் வீட்டிற்கு போனாள். ஓகேவா? இது அப்படியே இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணுங்க பாப்போம். she went. இது வந்து எந்த டென்ஸ்ல இருக்குன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. போனாள், அவ போயிட்டா. அப்ப அது என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த இடத்துல நானு go அப்படின்ற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் went நான் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். ஓகேவா? she went home after the class. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ வீட்டுக்கு போயிட்டா எப்போ? வகுப்பு முடிந்த பிறகு. அப்புறம், வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது she went home after the class. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வகுப்பு நடக்கும் போது பேசாதீர்கள். கிளாஸ் போயிட்டு இருக்கும் போது பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எப்படி இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணலாம்? டோன்ட் டாக். பேசாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? டோன்ட் டாக் during the class hours அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா டோன்ட் டாக் டியூரிங் த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சேம் தான். வகுப்பு நடக்கும் போது பேசாதீர்கள். நடக்கும் போது, ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் டியூரிங் அப்படின்றத யூஸ் பண்றேன். டோன்ட் டாக் டியூரிங் த கிளாஸ். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் கைகளை கழுவுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பொதுவாவே சாப்பிட்டோன்னே என்ன பண்ணணும்? கை கழுவணும் இல்லையா? சோ அதுதான் இந்த சென்டென்ஸ். அப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஆஃப்டர். வெரி குட். அப்போ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். கைகளை கழுவுங்கள் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் ஈட்டிங். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கைகளை கழுவுங்க அப்படின்றத
வாஷ் யோர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் ஈட்டிங். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா கை கழுவணும். கரெக்டா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் சந்தித்தார்கள். இந்த சென்டென்ஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. சந்திச்சுட்டாங்க, சந்திச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல we met. மீட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சந்திக்கிறது, மீட் பண்ணிக்கிறதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் met. so we met after, இந்த இடத்துல என்ன வருது? பிறகு. சோ பல வருடங்களுக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது so we met after many years. பல வருடங்களுக்கு அப்படின்றதுனால many years. we met after many years. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா definitely will be so much of understandable about that we have to use this before, after, during. ஓகேவா? சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் தரேன், அதை இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பண்றீங்களா? Fine. Okay. Just take a notes or else you can also comment me now itself. ஓகேவா? இப்போ presently வந்து கமெண்ட் பண்ணுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் புக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி பேக் உள்ள வச்சிருங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் புக்ஸ் எல்லாத்தையும் பேக் உள்ள வச்சிருங்க. ஓகேவா? இந்த சென்டென்ஸ்க்கு என்ன வரும்? பிஃபோர் வருமா, ஆஃப்டர் வருமா, டியூரிங் வருமான்னு கணிச்சிருங்க. அதுக்கப்புறம் சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? I will see you in the next video. Bye friends.